Hi everyone. So last day night கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் இங்கிலீஷ் படிச்சிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிச்சிடலாம். 4 நாள் லீவ் விட்டு நிறைய பேர் படிக்காமல் இருந்திருக்கீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொன்னது படிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து அந்த பிடிஎஃப் நான் தவறாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நான் இதில் சொல்லிடுறேன் கரெக்டாக. அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் சொல்கிற கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக வரும். என்ன மாறி இருக்குன்னா அந்த 5 மார்க் மட்டும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் திரும்பவும் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன் என்ன 5 மார்க் கரெக்டாக வரும்னு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிடிஎஃப் பார்த்தவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோவில் இருக்க பிடிஎஃப்பையும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னால கிளாரிட்டி கிடச்சிரும். ஒரு 90 மார்க் எடுக்கணும் 100க்கு அப்படின்னா கட்டாயம் முடியும். ப்ரெசன்டேஷன் மட்டும் நல்லா கொடுங்க. அண்ட் ப்ளஸ் 1 மார்க்கில் எப்படியோ 10க்கு மேலே கரெக்டாகிருங்க. அப்போவே உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் 2 மார்க்ஸும் நீங்கள் வந்து எல்லாம் புக் பேக் தான் கேட்பான். ஸோ அதனால் அதிலெல்லாம் தப்பாக எழுதாதீங்க. 2 மார்க்கில் ஈஸியாக தான் கேட்பான். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். வெறும் 4-5 லெசன் படித்தா போதுமே, அப்படி 2 மார்க் வந்து படித்தா போதும் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா 2-3 லெசன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையாவது படிங்க, கட்டாயமாக உங்களால் எல்லாமே எழுத முடியும். அண்ட் மெமரி போயம் பற்றி நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் போடுங்கப்பா. சினிம்ஸ் வந்து 3 கேட்பான், அன்னிம்ஸ் 3 கேட்பான். இதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் நான் கீழே தரேன், மினி மெட்டீரியல். அந்த பிடிஎஃப்லேயே பிடிஏ கொஷின்ஸ், பப்ளிக் கொஷின்ஸு, சாதா கொஷின்ஸுன்னு இருக்கும். எல்லாத்தையும் படி, கண்டிப்பாக 6மே கரெக்டாகிடலாம். அந்த பிடிஎஃப்பில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் படின்னு. ஸோ அதை நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்க்கல, பரவாயில்ல. நான் அந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், யூஸ் பண்ணிக்க. மினி மெட்டீரியல் ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம் எழுதிடலாம், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் எழுதிடலாம், அப்ரிவேஷன் ஈஸி. அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேப் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு, காம்பவுண்ட் வேர்டு ஈஸி, ப்ரிப்போஷனும் புக் பேக். இடியம்ஸ் வந்து 9 தான் இருக்குது புக் பேக்கில், பார்த்துக்க. லிங்கஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்க. ஆர்டிக்கல் வராது, பட் இருந்தாலும் ஒரு கண்ணுவை. அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்க தான் கேட்பான். அண்ட் அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்டு கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்ட்ராவே பார்த்துக்கோங்க. ஒரு 10 1 மார்க் ஈஸியாக கரெக்டாகிடலாம். 14 கரெக்டாகணும் அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு தெரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா இதில் தான் மார்க் போகும். நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள், அதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகும். சரிங்களா? மீதியெல்லாம் எழுதிடலாம். பார்ட் 2ல் வந்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்து 3 எழுதி சொல்கிறாங்க. இது சப்பே எழுதிட்டு போயிடலாம். யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் இங்கே நீங்கள் படிச்சிங்க, புக் பேக் நம்பர் எழுதியிருக்கேன். நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 3மே எழுத முடியும். யூனிட் 7 எழுதியிருக்கேன். ஒரு 3 கொஸ்டின் எழுத போகிறேன். இந்த கொஸ்டின்ஸ் இந்த 5 லெசனில் படித்தா போதும். செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்து 3 எழுதணும். போயம் அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் மறந்துருச்சுன்னா உங்கள் லைன்லேயே ஆன்சர் இருக்கான்னு பாரு. அந்த போயம் லைன்ஸ்லேயே ஆன்சர் இருக்கான்னு பாரு, எழுதிரு. ஹூ ரெஃபர்ஸ் டூனா உனக்கு மறந்துச்சுன்னா போயட்டுன்னு எழுதி விட்டுரு, அவ்வளோதான். இதுதான் வந்து இன்ட்டு. அது போக நான் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 7க்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்க. அப்ரிசியேஷன் ஈஸி தான். ஸோ செக்ஷன் 3 கிராமர், ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச். ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ் நான் ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் வச்சு சொல்லிட்டேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இதெல்லாம் பாரு, என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்பான் அப்படின்னா ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸில் ஜென்ரலாக மாற்றுறது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றி வாஸ் பை இருந்தால் பேசிவ், அந்த மாதிரி இருந்து மாற்றுறது கேட்பான். அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது கொஸ்டின் மார்க் போட்டு எதாவது கேட்டுறப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். இப்போ இப்போதைக்கு ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ் புக் பேக்காவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, ரொம்ப ஈஸி. ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாத்திரம் தான் கேட்பான். ஸோ அதனால் தைரியமாக அதே பார்த்துட்டு போங்க. பங்க்சுவேஷன் ஈஸி தான், நான் ஆல்ரெடி அந்த மினி மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் தெளிவாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா படிச்சிடலாம். ரீஅரேஞ்ச் சென்டென்ஸும் அப்படி தான், நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். பட் பங்க்சுவேஷன் என்னெல்லாம் மீனிங், என்னெல்லாம் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. செக்ஷன் 4ல் ரோடு மேப் வந்து ஒரு 4 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. 6 பாயிண்ட் எழுதுனா சந்தோஷம். 4 பாயிண்ட்லேயே சொல்ல முடியலன்னா 6 பாயிண்டில் கூட சொல்லலாம். நேராக போ, லெஃப்ட் கட் பண்ணு, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதி விடு. அடுத்து வந்து 5 மார்க். இதில் தான் குழப்பம் ஏற்பட்டுச்சு. நான் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில், பிடிஎஃப்பில் ஏதோ பழைய பிடிஎஃப் கொடுத்துட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் தான். யூனிட் 1 ஃபஸ்ட் பிளேட்டு கண்டிப்பாக வந்துடும். யூனிட் 4 அட்டிக் படிச்சுக்கோங்க. யூனிட் 6 லாஸ்ட் லெசன் படிச்சுக்கோங்க. யாரெல்லாம் சுத்தமாக படிக்கலையோ அட்லீஸ்ட் இந்த 3 படிச்சுட்டு போ, ஈஸி. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். தீமு, ஆத்தர் பேர், டைட்டில் எழுதிட்டு, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் 15 வரை எழுதிட்டு மாரல் கண்டிப்பாக எழுதுரு, அவ்வளோதான். செக்ஷன் 2 இதுலேயும் வந்து 2 எழுதணும். அதில் லைஃபு, உமன் மட்டும் படித்தா போதும். 4 கொடுத்து 2, இதில் 1 எழுதிடலாம், 1 எழுதிடலாம். ஏன்னா நமக்கு 4 கொஸ்டின் கேட்பாங்க, பேராபேஸ் விட்டுருங்க. போயட்டிக் டிவைஸ் கேட்பான், போயட்டிக் டிவைஸும் லைஃபும் வந்துடும், எழுதிரு. நீ உமனும் படிச்சிரு. ஸோ இது 2ல் ஏதோ 1 எழுது. போயட்டிக் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் ஈஸி. அலிட்ரேஷன் முதல் எழுத்து ஈஸி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள் என்னெல்லாம் வரும் பாருங்கள். மெட்டாஃபர், சிமிலி, பர்சானிஃபிகேஷன், ரிப்பீட்டேஷன், ரெட்ரோட்ரிக்கல் கொஸ்டின்ஸ், இதுதான் கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். மெட்டாஃபர் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து மீனிங் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஹெல் இன் எ ஃபயர் அப்படின்னா ஹெல்லுங்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க ஃபயர் அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, கம்பேரிசன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரே லைனில் ஒரே பேசேஜில் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் மறைமுகமாக, அதான் மெட்டாஃபர். சிமிலி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிமிலி, ஆஸ் அல்லது லைக் இல்லைனா ஆஸ் லைக் ஆஸ் ரெண்டும் சேர்ந்து வந்தாலும் சிமிலி. பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ், ஏதாவது வேலை பண்ணுற மாதிரியோ ஒர்க் பண்ணுற மாதிரி புஷ்ஷு புல்லு அந்த மாதிரி ஏதாவது அனிமல் பற்றியோ இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே கம்பேரிசன் பண்ணுறது எல்லாமே பர்சோனிஃபிகேஷன். ரிப்பிட்டேஷன்னா ஒரே லைனில் ஒரே வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு போயம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் ரிப்பீட்டட் வேர்டு வரும். ஸோ அப்படி வந்துன்னா ரிப்பிட்டேஷன்ஸ். ரெட்டோரிக்கல் கொஸ்டின் மார்க் எதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், போயம் லைன்லேயே கொஸ்டின் மார்க் எதாவது வந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடுற மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் கொஸ்டின் மார்க் அவங்க போட மாட்டாங்க. ஹவு, வேர், வாட் அந்த மாதிரி கேட்குற மாதிரி எதாவது வந்துச்சுனாலே லைனில் வந்து ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 5 மார்க்கு பேசேஜ் அண்ட் ஆன்சர். நான் என்ன கேட்டால் ரீஆர்டர் அதை எழுதாத, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் எழுதி 5 மார்க் கிடச்சிரும். நீ எதுக்கு வம்பு இல்லாமல் நீ வந்து கதையை தூக்கி மாற்றி எழுதி எதுக்கு தப்பு பண்ணுற, பேசேஜ் அண்ட் ஆன்சர் எழுது, காம்ப்ரிஹென்ஷன் கேட்பான் எழுதிரு, அது என்ன அவனே கொடுத்துருவான் 5 மார்க். செக்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா 4 × 5 20 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுரு, எப்படி போடணும் உனக்கு தெரியும். லெட்டர் ரைட்டிங் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், நியூஸ் எடிட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டரு. பிக்சர் வியூ 5 பாயிண்ட் எழுது, பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், பிக்சரில் என்ன பார்க்குற, பிக்சர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குது, பிக்சர் வந்து லாஸ்ட்டில் உன் கருத்து என்ன, அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எழுது. சம்மர் ரைட்டிங் ரஃப் டிராஃப்ட் போடு, ஃபேர் டிராஃப்ட் போடு, ரஃப் டிராஃப்ட்டில் டைட்டில் கொடு, ஃபேர் டிராஃப்ட்டில் டைட்டில் கொடு, ரஃப் டிராஃப்ட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிச்சு விடு, லாஸ்ட்டில் ஒரிஜினல் பேசேஜில் எவ்வளோ வேர்ட்ஸு, ஃபேர் டிராஃப்ட்டில் எவ்வளோ வேர்ட்ஸுன்னு எழுது. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா 5 மார்க் கிடச்சிரும். ஸோ இது 4மே உங்களுக்கு தெரியும். நோட்டீஸ் ரைட்டிங் வேணும்னு எழுதுங்க, நான் அதுக்கும் பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன். செக்ஷன் 5 வந்து மெமரி போயம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 போயமாவது நீங்கள் படிக்கணும். லைஃபு உமனு கண்டிப்பாக படிச்சிருங்க. மிஷின்ஸில் வந்து படிக்க முடியும்னா ஃபஸ்ட் 8 லைன் படிங்க, ஃபுல்லாக படித்தா நல்லது. நோ மென் ஆர் ஃபாரின் வேண்டாம், சரிங்களா. அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் வந்து சிக்ஸாக்கு மூலான் நல்லா படிச்சுக்கோ, இது ரெண்டுலேருந்தே ஏதோ ஒன்று வந்துடும். நீ கதையை தெரிஞ்சு வை, ஹின்ஸ்ட் வச்சு நீயே ஓட்டி விடு, தீமு ஆத்தரு டைட்டில் அந்த ஹெட்டிங் போட்டு ப்ரோஸ் பேராகிராஃப்க்கு என்ன பண்ணியோ அதே போட்டு பாக்ஸ் பண்ணிடு. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-12 லைன் எழுதிட்டு மாரல் எழுதிடு. 5 மார்க்கில் எப்படி எழுதுனா அப்படியே தான், நீ சம்மரி மாதிரியும் எழுதிக்கலாம். லிட்டில் ஹீரோ ஹோலாண்டு டைலாமா இது முடிஞ்சால் கதை மட்டுமா தெரிஞ்சுட்டு போ, ஏன்னா ஒப்புக்கு எழுதிடு. ஒரு வேளை சப்ளிமெண்ட்ரி நீ படித்தது வரல இல்லை மறந்துடுச்சு அப்படின்னா இந்த இன்ஸை தூக்கி விட்டு நீயே கண்ட மணிக்கு அந்த கதை மாதிரி எழுதிடு, எதையுமே விடாது. இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்கு, போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பான், சாதா காம்ப்ரிஹென்ஷன் கேட்பான். போயமோடு எழுதி மாட்டிக்காத, சாதாவோட எழுதி 8 மார்க் கிடச்சிடும். இவ்வளோ தான்ப்பா இங்கிலீஷில் சும்மா போனாலே 60 மார்க் எடுக்கலாம். இருந்தாலும் கொஸ்டின் ஆன்சரு பேராகிராஃபெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பு. 80 மார்க்குங்கிறது இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். 1 மார்க் போட்டு 10-12 கரெக்டாக இருங்க. பட் 90ங்கிறது நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கணும், நல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராமல் இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் 1 மார்க் எழுதிடு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராத மாதிரி ஏதாவது இருக்கும், 2 மார்க் இருக்கும், அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் ரோட் மேப் இருக்கும், அதுக்கப்புறம் 5 × 4 20 இருக்குல்ல அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி தெரிஞ்சது ஒரு 4 பேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ கண்ட மேனிக்கு எழுதிக்க. கிராமர்லாம் பின்னாடி எழுது, முன்னாடி எழுதி மாட்டிக்காத. கிராமர் நல்லா தெரிஞ்சால் ஓகே, முன்னாடி எழுதிடு, நல்லா தெரியலனா பின்னாடி எழுது. ஒரு 4 பேஜ் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தமிழில் சொன்ன அதே ஐடியா தான், 4 பேஜ் நல்லா இருக்கணும். நல்லபடியாக எழுதிட்டிங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் உனக்கு கரெக்டாயிரும். கரெக்ட் பண்ணிடுவாங்க, மார்க்கும் போட்டுருவாங்க, படித்து பார்க்க மாட்டாங்க, சரியா. ஸோ எனிவே எதையுமே விடாத. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் டைம் ரொம்ப 3 மணி நேரம் நமக்கு பத்தாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் எழுதிட்டு என்னை கேட்டேன்னா வந்து கொஞ்சம் அந்த 2 மார்க்ஸ்லாம் எழுதி டேரெக்டாக 5 மார்க் போயிரு. என்ன 5 மார்க்கும் ப்ரோஸ் 5 மார்க்கும் போயம் 5 மார்க்கும் எழுதிட்டு 8 மார்க் எழுதிரு. அதுக்கப்புறம் வேறெல்லாம் முடிச்சிரு. இந்த 5 × 4 20 லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் அதெல்லாம் முடிச்சிரு. ஸோ அதுக்கப்புறம் நீ மீதி இருக்கிற அந்த கிராமரு, ரோட் மேப்பு அதெல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் எழுதிரு. ஓகேவா. ஃபஸ்ட்டே 5 மார்க் 8 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, ஏன்னா வந்து உன் டைம் சேவிங் ஆயிரும். ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடு. தமிழில் வந்து கொஸ்டின் நம்பர்லாம் தப்பாக போட்டிங்களாமா. கொஸ்டின் நம்பர்னால் ஏ கொடுத்த ஏ. இப்போது சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பானா எழுதுகிற சாய்ஸில். 47வது ஏவா 47வது பி. ஒரு வேளை சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக் மேலே கேட்குறான், கீழே முலான்னு கேட்குறான்னு வைங்க. ஜிக்ஸாக்குன்னு சொல்லி எழுதுவியா, ஜிக்ஸாக் என்ன கொஸ்டின் நம்பர் ஏவா பியான்னு பார்த்து எழுதணும். ஏன்னா ஏன்னு எழுதணும். 47A 48A அந்த ஏபி யாரும் கரெக்டாக போடுறதில்ல, அதை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க, அது ரொம்ப முக்கியம். படிவம் மாதிரி மார்க் போட்டுற மாட்டாங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா சாயங்காலம் வந்து வீடியோ போடுறேன். இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ உட்காந்து படிச்சிங்கனாலே முடிச்சிடலாம். தேங்க்யூ.